ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னோடய வீடியோஸை நிறைய பேர் பார்க்குறீங்க. அதுக்காக ரொம்ப நன்றி. தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே ஓடி போகலாம். இன்றைக்கி நான் வந்து ஒரு அழகான ஃப்ளவர் செய்கிறதுக்காக 2 கலர் எடுத்திருக்கேன் A4 ஷீட்டு. இப்போ நான் எல்லோ கலரை இந்த மாதிரி நம்ம A4 ஷீட்டை 2ஆக வச்சு அப்படியே மடித்து நீள வாக்கில் அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் வச்சு 2ஆக மடித்து அதை கட் பண்ணிக்கிட்டு 2 பகுதியாக பிரிஞ்சிரும். அதில் ஒரு பகுதியை எடுத்து திரும்பவும் நீள வாக்கில் 2ஆக மடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி வெட்டிக்கணும். வெட்டும்போது ரொம்ப பெருசாக வெட்டாதீங்க. கொஞ்சம் சின்ன குட்டி குட்டியாக கட் பண்ணால் தான் அந்த ஃப்ளவர் வந்து பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும். முக்கால்வாசி கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அந்த அத்தம் வர கட் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம சுற்றி ஒட்டுறதுக்கு அது அப்படி ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ நான் வந்து இது நான் வெட்டி இந்த பீஸ் முடிவார் ஆயிட்டு. பொதுவாக கொஞ்சம் பிரைட்டான கலர்ஸ் நல்லாயிருக்கும். என்கிட்ட இப்போது இந்த கலர் தான் இருக்குது. அதனால தான் நான் இந்த எல்லோ பிரைட்டான கலர் தான். இன்னொரு கலர் கொஞ்சம் டல் கலர் தான். இப்போதைக்கு அதை வச்சு பண்ணுறேன்னா, நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் பிரைட்டான கலரை எப்போவும் சூஸ் பண்ணுங்கள். ரெட்டு, பிங்க்கு, மெரூன் அந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஏற்கனவே நான் ஒரு A4 ஷீட்டில் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். 2 பீஸ் வரல, 2 பீஸே இந்த மாதிரி வச்சுருக்கேன். வெட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதை நம்ம இந்த மாதிரி நிமித்துக்கணும். நிமித்துக்கிட்டு அதை அந்த சென்டரில் வந்து கை வச்சு அழுத்தி விட்டுக்கணும். அழுத்தி விடலைன்னா அது ஒரு மாதிரி ஒழுங்காக அந்த நம்ம இடையில பெண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த லைன் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். க்ளூ வந்து லைட்டாக போட்டுக்கோங்க. ரொம்ப நிறைய போடாதீங்க. க்ளூ போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. அந்த சென்டரை கொஞ்சம் நல்லா அழுத்தி விட்டுக்கணும். நான் இந்த வீடியோவில் கூட அதிகமாக அழுத்தி விட்டுட்டு இல்லை. ஆனால் நம்ம அழுத்தி விட்டால் தான் அது நல்லா அந்த சென்டரில் அப்படி உள்ளங்கை வச்சு கொஞ்சம் அழுத்தி விட்டால் தான் அது நல்லா இதாகும். இல்லைன்னா அந்த சென்டரில் இங்கே பார்த்தீங்களா உள் வாங்கிட்டு நிற்கிது, இந்த மாதிரி நிற்கும். இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஒட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த சென்டர் கொஞ்சம் எங்கேயாவது பெண்டாகி எல்லாம் சில இது நிற்கும். அதுக்காக நான் நிமித்தி விடுறதுக்காக ஒரு குச்சி வச்சு அந்த மாதிரி திருப்பி அதை வந்து கொஞ்சம் பெண்டாகி ஏதாவது நின்றுச்சுன்னா அது கொஞ்சம் நிமிரும். அதுக்காக இந்த மாதிரி குச்சி வச்சு கொஞ்சம் இழுத்து விட்டுக்கணும். மடங்கி நிற்கிறதெல்லாம் கொஞ்சம் நிமித்து விட்டுக்கணும். இப்போ நான் இந்த 3ஐயும் இந்த மாதிரி திருப்பி ஒட்டிக்கிட்டு நான் இப்போ ஒரு மார்க்கர் எடுத்திருக்கேன். நீங்கள் எதுனாலும் கொஞ்சம் குண்டான பகுதியுடைய ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணி சுற்றி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இதை சுற்றிக்கிட்டு ஃபைனல் அதுலேருந்து எடுக்கணும். அதனால உள்பகுதியில் அந்த மார்க்கரோட சேர்த்து கம் போடாதீங்க. ஒரு சுற்றிட்டு அதுக்கு மேலே அப்படி கரெக்டாக மெதுவாக ஒட்டி விட்டுக்கோங்க. ஸ்பீட் பண்ணி ஒட்டினீங்கன்னா அது வந்து அந்த ரொம்ப இதாக இருக்காது. க்ளூவும் ரொம்ப நிறைய போடணும்னு ஒன்றும் கிடையாது. கம்மியாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா ரொம்ப கட்டியாக போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி நமக்கு அந்த A4 ஷீட்டே கொஞ்சம் கிழிகிற மாதிரி இருக்கும்.
இந்த மாதிரி நம்ம ஒட்டி விட்டுக்கணும். இப்போ இதே மாதிரி இன்னொன்னு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையுமே நம்ம அந்த எந்த இடத்துல ஃபஸ்ட்டு இது லேயர் ஸ்டாப் ஆச்சோ, அதே இடத்துலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க பண்ணும்போது ரெட் கலர் மாதிரி ஏதாவது பிரைட்டான கலர் சூஸ் பண்ணுங்க. அப்பதான் ஃப்ளவர் ஒர்க் எல்லாம் பொறுத்த மட்டும் கொஞ்சம் பிரைட்டான கலர்ஸ் தான் கொஞ்சம் நல்லா லுக்காகவும் இருக்கும். மற்றவங்களுக்கு பார்க்குறதுக்கும் அட்ராக்டிவாக இருக்கும். பொதுவாகவே நான் வீடியோ போடும்போதெல்லாம் பிரைட்டான கலர்ஸ் வீடியோஸை தான் ரொம்ப எல்லாரும் லைக் பண்ணி பார்க்குற மாதிரி எனக்கு ஃபீல் இருந்திருக்கு. நீங்கள் பண்ணும்போது அதை பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோம். இது நீ எங்கேயாவது ஏதாவது சில லேயரெல்லாம் வந்து கொஞ்சம் மடங்கி நிற்கும். அந்த மாதிரிப்பட்டதெல்லாம் நீங்கள் சுருண்டு ஏதாவது நின்றுச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் நிமிர்த்தி விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த லேயரை வந்து விரித்து விட்டுக்கோங்க. ஏன்னா விரித்து விடும்போது நமக்கு வந்து நல்ல க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இல்லை சின்ன ஃப்ளவர் மாதிரி இருக்கும், கொஞ்சம் விரித்து விட்டுக்கோங்க ஒரு 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 லேயராக. சென்டர் தெரிகிற மாதிரி விரித்து விட்டுட்டு சென்டரில் நமக்கு ஹோல் தெரியும். ஏன்னா நம்ம மார்க்கரை திருப்பி பிடிச்சிட்டாக்கும் சுற்றி வச்சுருக்கோம். இப்போ நான் இந்த அளவுக்கு விரித்து விட்டுறேன். சென்டரில் நமக்கு இடம் வர அளவுக்கு விரித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஏதாவது சுருண்டி நின்றுச்சுன்னா அதையும் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இனி இந்த மார்க்கரை ரிமூவ் பண்ணிக்கோங்க. அந்த மேலே ஃப்ளவரோட பேஸ்மெண்ட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இனி மார்க்கரோடையும் கொஞ்சம் குட்டியாக ஏதாவது எடுத்துக்கோங்க. பென்சிலோ லெட் பென்னோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. நான் இப்போ லெட் பென் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு சுற்றி சுற்றிட்டு நம்ம முதல்ல பண்ணுற மாதிரியே நான் வந்து நடுவில் வந்து இது கொஞ்சம் ரொம்ப டல் கலரானனால கொஞ்சம் நடுவில் பிரைட்டான கலருக்காக ஒரு சின்ன எல்லோ பீஸ் எடுத்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதையுமே நம்ம முதல்ல என்ன பண்ணோமோ அதே மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட இந்த மாதிரியெல்லாம் செய்து ஏதாவது கிஃப்டாக கொடுக்கும்போதெல்லாம் கொடுக்கும்போது அவங்களுக்கும் உங்கள் ஞாபகார்த்தமாக வச்சுப்பாங்க. நல்லா சந்தோஷமாக இருக்கும். இதுலேயும் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதையும் சுருண்டு நிமிர்ந்து சுருண்டு எல்லாம் இருக்கும். சுருண்டு இருக்கிறத எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு இந்த சென்டரில் இடைவெளி இருக்குது பார்த்தீங்களா, இதை விரித்து விட்டுட்டு இந்த எல்லோயை சுற்றி நம்ம எல்லோயோட தண்டு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதை சுற்றி லைட்டாக க்ளூ போட்டுக்கோங்க. க்ளூ போட்டுட்டு இந்த மாதிரி உள்ளே இன்ஜெக்ட் பண்ணி விட்ருங்க. இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு லைட்டாக விரித்து விட்டுக்கோங்க. அப்புறம் அந்த சுருண்டு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிமிர்த்தி விட்டுக்கோங்க.
இப்போ நமக்கு ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இனி ஃப்ளவரோட நம்ம தண்டு பகுதி செய்ய வேண்டியிருக்கு. தண்டு பகுதிக்கு இப்போ நமக்கு லெட்டு சைஸுக்கு தண்டு பகுதி தேவை. நான் சும்மா மாடல் தானே உங்களுக்கு காட்டுறேன். அதனால நான் வந்து சும்மா ரஃப்பாக தான் ஒரு இது பண்ணுறேன். ஆனால் நீங்கள் வந்து ஒரு கனமான லெட்டு சைஸுக்குள்ள ஏதாவது ஒரு கொஞ்சம் தண்டு பகுதி மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அதுக்கு முன்னாடி லீஃப் செய்கிறேன் பாருங்கள். லீஃபுக்கு நான் நீளமான நம்ம A4 ஷீட்லேயே ஒரு சின்ன பகுதியை கட் பண்ணிவிட்டு அதை 5 துண்டாக வெட்டிட்டு அதில் அந்த க்ளோஸ்டான பகுதியில் தான் நம்ம வரையணும். ஓப்பன் சைடு கிடையாது. சும்மா நம்ம ஒரு லீஃபுக்கு ஒரு 3 லீஃப் ஒன்றா வர மாதிரி நான் இதுக்கு லீஃப் போடுறேன். பெரிய லீஃபும் போடலாம். இதுக்கு சும்மா இப்படி போடலான்னு சொல்லிட்டு 3 லீஃப் ஒன்றா வர மாதிரி போடுறேன். இப்போ நம்ம 2 லீஃப் வரைஞ்சாச்சு. 3ஆவது லீஃப் பாதியில் நிற்கிற மாதிரி வரைஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். இந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டு இதை வெட்டிக்கணும். நம்ம வெட்டிக்கிட்டு இன்னொன்று நான் ஸ்டார்டிங்கில் அந்த ஒட்டுற பகுதி வெட்டுறேன்ல, இது நான் கொஞ்சம் ரொம்ப குட்டியாகவே வெட்டியிருக்கேன். நீங்கள் வெட்டும்போது நீ கொஞ்சம் கேப் விட்டு வெட்டுங்க. அப்போ தான் நம்ம ஒட்டும்போது அது ஸ்ட்ராங்காக நிற்கும். இல்லைன்னா கிழிஞ்சு வர மாதிரி இருக்கும். நம்ம இப்போ இந்த இலையும் வெட்டிட்டு பார்த்தீங்களா, இப்போ நமக்கு தேவையான இலையை நம்ம ரெடி பண்ணியாச்சு. இனி தண்டு செய்யணும். நான் தண்டுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் அந்த லெட்டு சைஸுக்கு வர மாதிரி உள்ள ஒரு குச்சி ஏதாவது எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அதை சுற்றி நான் இப்போ சும்மா ஒரு ஈக்குள் குச்சி தான் எடுத்திருக்கேன். ஆனால் நீங்கள் அதை விட கனமாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு நீல A4 ஷீட்டை எடுத்துக்கிட்டு நீளம் மட்டும் ஒல்லியாக எடுத்தால் போதும். ரொம்ப கனமாக எடுக்காதீங்க. ஒல்லியாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி எண்டில் வந்து சுற்றி ஒட்டி விட்டுக்கலாம். லைட்டாக கம் போட்டுட்டு அடுத்தது அந்த குச்சியை வந்து நம்ம உருவி எடுத்துக்கலாம். அப்படியே வச்சாலும் பிரச்சனை இல்லை. நான் இப்போ உருவி எடுத்துட்டு அந்த மொனைப்பகுதி கொஞ்சம் நிரப்பாக இல்லாதனால மொனைப்பகுதியை லைட்டாக கட் பண்ணி விடுவோம் 2 சைடாக. அதுக்கப்புறமா வந்து அந்த கீழ் பகுதியை பார்த்தீங்களா, ஒல்லியாக ஒட்டியிருக்கேன். இதை நீங்கள் எப்படியும் ஒட்டிக்கலாம். இந்த மாதிரியும் இப்போ நான் இந்த மாதிரி ஒருக்கா காட்டுறேன். காட்டிட்டு அடுத்து இன்னொரு மாதிரியும் லீஃப் ஒட்டிக்கலாம். இது கொஞ்சம் ஃப்ளவர் பெருசாக இருக்கிறனால நமக்கு லீஃபும் கொஞ்சம் பெருசாக தேவைப்படுது. நம்ம இப்படி ஒட்டினா அது அவ்வளோ ஃப்ளவர் வந்து அந்த லீஃபை மறைக்கிற மாதிரி ஆயிடுது. இது ரொம்ப லீஃப் தெரியாத மாதிரி இருக்குல்ல. இப்போ நான் இன்னொரு நீல பீஸ் எடுத்துக்கிட்டு ஒல்லியான நீலம் ரொம்ப ஒல்லியாக தான் எடுத்திருக்கேன். பார்த்தீங்களா, நம்ம எவ்வளோ தான் நான் கம் போடும்போது உங்களுக்கு தெரியுதுல்ல. இதை நான் எதுக்குன்னா சும்மா இன்னொரு நம்ம லீஃப் செட்டிங்ஸுக்கு இடையில அந்த லீஃபை ஒட்டுறதுக்கு ஒரு தண்டு மாதிரி லைட்டாக ஒரு பெண்ட் பண்ணி விட்டுக்கிட்டு
இந்த மாதிரி மோனையில் ஒரு லீஃப் வச்சு ஒட்டி விட்டுக்கிட்டு அடுத்த 2 சைட்லேயும் இந்த மாதிரியே லீஃப் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் இந்த பெண்ட் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த இடத்துல லைட்டாக ஒரு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்படி ஒட்டி விட்டுக்கலாம். நான் தண்டு குட்டியாக வச்சனால தான் அது எனக்கு ரொம்ப இது இல்லாமல் இருக்குது. ஆனால் நீங்கள் தண்டை இவ்வளோ நீட்டாக வைக்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த ஃப்ளவர் பிடிச்சிருக்கா? எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் செஞ்சு பாருங்கள். இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஆல். ரொம்ப நன்றி.